டேஸ்டான கருவாட்டு குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட வரமிளகா, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவாடும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வீட்டு குழம்பு மசாலா இருக்கும்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள், அமோகமாக இருக்கும்.